பிரைஸ் தி லார்ட். இன்றைய வசனம் யோபு 42:2. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கண்டிப்பா தாங்க, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு நாளும் தடைபட முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் தடைபட முடியாதுங்க. உங்களோட சொந்தக்காரங்க மற்ற எல்லாரும் உங்களை அழிக்கணும், அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி தாங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு ஐஸ்வர்யத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பாங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகாதுங்க. கண்டிப்பாங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்தோட வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாள் தடைபட்டு போகாதுங்க. என கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறவு உங்களை கர்த்தர் உங்களை காக்கிறார். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்துல உங்களுக்கு நலலா இருக்கிறார். நீங்க எதை நினைச்சு பயப்படாதீங்க. எங்களுடைய வாழ்க்கை இப்படியே, எங்க குடும்பத்தினோட வாழ்க்கை, எங்க சூழ்நிலை இப்படியே போயிருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாங்க ஒரு நாள் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. மனிதர்களுக்கு முன்பாக நீங்க வெக்கப்பட்டு போகாதபடி தேவன் உங்கள் தலையை உயர்த்தி மகிழ பண்ண போகிறார். ஒரு மனுஷனை தாழ்த்துவதும் மேன்மைப்படுத்துவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கண்டிப்பாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. சோ அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு மனுஷனாலும் தடைபட முடியாதுங்க. கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க போகிறாருங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, நீங்க இன்றைய நாள் முதற்கொண்டு கர்த்தருக்கென்று நீங்க எழும்பி பிரகாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி நீங்க அவருக்காக வாழும்போது கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.